எங்கெங்கோ எங்கள் நெஞ்சம் கதைகள் பேசு. ஆனந்தம் ஆனந்தம் எங்களின் வாசலின் கதவை துறக்க. அந்த அரபிக்கடலின் ஓரம் துன்பங்கள் மறந்து நாங்கள் செல்கின்றோம், நாங்கள் செல்கின்றோம். எங்கள் துயரங்களை மறந்து பறக்கின்றோம், பறக்கின்றோம். உப்பு நீரில் மலர்ந்த தாமரை பூக்கள் போல நாங்கள் தென்னந்தோப்பில் நடுவே கதைகள் பேசி பயணிக்கின்றோம். சிறு பறவை தக்கூட்டம் போல புது பாதை தேடி செல்கின்றோம். எங்கள் வாழ்க்கையில் துன்பம் மறந்து இன்பம் தேடி செல்கின்றோம். அரபிக்கடலோரம், அந்த அரபிக்கடலோரம் செல்கின்றோம். பரப்போமா பரப்போமா பரப்போமா. கோஸ்டல் போகிறோம், கோஸ்டல். ஹலோ மக்களே, அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உடுப்பி ஐலாண்டெல்லாம் போயிட்டு வந்து அந்த மட்டு பீச் வரைக்கும் வந்திருப்போம். இப்போது மட்டு பீச்சிலேருந்து லைட் ஹவுஸ் பார்க்க போகிறோம், காப்பூர் லைட் ஹவுஸ், அந்த கோஸ்டல் சைடில். அதனால இப்போ கிளம்பின்னு இருக்கிறோம். 15 கிலோமீட்டர் இருக்குது லைட் ஹவுஸ். டைம் பார்த்தீங்கன்னாக்கா 5 o'clock ஈவினிங் டைம் போயிட்டு லைட் ஹவுஸை பார்த்துட்டு 5:30 தான் ஓப்பன் லைட் ஹவுஸு. அதனால் லைட் ஹவுஸ் பார்த்துட்டு அப்படியே அவுட்டிங் எல்லாம் அங்கே சுற்றி பார்த்துட்டு வந்துட வேண்டியதான். நாளைக்கு மதியானம் 4 மணிக்கு எங்களுக்கு ரிட்டர்ன் பெங்களூர் ட்ரெயின் உடுப்பிலேருந்து. அதுக்குள்ளே எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. நாளைக்கு காலைல கிருஷ்ணர் கோயில் ஒன்று, அப்புறமேட்டு என்ன கோயில், சேச்சா கிருஷ்ணர் கோயில் அறுவை பாசனம் ஒன்று இருக்குது, அதை பார்க்கலான்னு பிளான் பண்ணுறோம். இப்போ லைட் ஹவுஸுக்கு பார்க்க போகிறோம். இங்கேருந்து கரெக்டாக 15 கிலோமீட்டர். ஓகே, போய் பார்த்துட்டு வந்துடுமா? இந்த பக்கமும் எல்லோரும் ஹெல்மெட் யூஸ் பண்ணணும் கம்பல்சரி. நீங்கள் யாரா வந்தாலும் ரெண்டல் பைக் எடுக்கும்போது ஹெல்மெட் நல்லா இருக்கிறதா பார்த்து எடுத்துக்கங்க. ஹெல்மெட் யூஸ் பண்ணியே பண்ணணும். இந்த ஹைவே சைடெல்லாம் போகும்போது உள்ளுக்குள்ளே ஓடாடும் போது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கலாம், ஓகேவா? இந்த ரெண்டல் பைக்கில் என்ன ப்ராப்ளம்னா ரொம்ப பெரிய ப்ராப்ளமுங்க. எந்த ஒரு வண்டியிலுமே காற்று நிற்க மாட்டுது. பேக் டயரு அப்படியே அலையுது, இப்படின்னு. எத்தனை வாட்டி நான் 4 வாட்டி ஏர் அடிச்சுட்டேன். பஞ்சர் செக் பண்ணி பார்த்தேன், பஞ்சர் இல்லை, வேறு ஏதோ ப்ராப்ளம் இருக்குது. ஏன் அதனால் அதுமாரி பண்ணுறாங்கன்னு தெரியல நம்மளுக்கு. சும்மா ஆண்டிஸ் எப்படி இருக்குது ட்ரிப்பு? நல்லா இருக்குதா? நாங்களாம் பாருங்கள் பிள்ளைங்க ஆகிட்டோம். டவுசர் சட்டை, நானும் டவுசர் சட்டை. பெட்ரோலா ஒரு 100 ரூபா போட்டில் விடுங்க. ரைட் எடுத்து மட்டும் பீச் போகணும் உள்ளே. இங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர்ஸ். அப்புறமேட்டு 5 வரும் 4 வரும்னு நினைக்கிறேன். ஐயோ சாமி, பார்த்து தான் வரணும் பொழுது. போயிட்டே இருக்கிறாங்க எல்லோரும். விட்டு அச்சு தூக்கிடுவானுங்க பழகுது, பார்க்கவே மாட்டானுங்க. உடுப்பி காட்பாடின்ற ஒரு ஊர் இது. காட்டுப்பாடியோ அந்த ஊர் இது. நம்ம ரூம் எடுத்துருக்கிற லொக்கேஷன் வந்து சூப்பராக இருக்குதுங்க. 2 BHK 6,000 ரூபாய்க்கு 2 டேஸ்னாக்கா பரவாயில்ல. 5 பேருக்கு, பையனை சேர்த்தா 6 பேர் கணக்காகும். ஒரு ஃபேமிலிக்கு 1,500 ரூபா கணக்கு, பரவாயில்ல. பக்கத்தில் நெற்பயிர் நிறைய இருக்குது, நெற்பயிர் தோட்டங்கள். வீட்டு பக்கத்துலேயே அப்படியே போட்டிருக்குறாங்க. ஒரு காலத்தில் கழனி கடை இருந்திருக்கும், அதை இப்போ மாற்றிட்டாங்க. இதுக்கெல்லாம் தண்ணி உப்பு தண்ணியாக விட்றாங்களா இல்லை நல்ல தண்ணி விட்றாங்களான்னு தெரில எனக்கு. சொல்ல வார்த்தைகளே இல்லை. அற்புதமாக இருக்குது இல்லையா? க்ரீனரியாக 2 பக்கமும் நெற்பயிர் சூப்பராக இருக்குது. ரிட்டர்ன் போகும்போது ஃபோட்டோ ஷூட் பண்ணால் நல்லாயிருக்கும். இந்த இடத்துல வண்டி வாரமாக வந்துட்டு ஃபோட்டோ ஷூட் பண்ணால் சூப்பராக இருக்கும்.
ஹில் ஸ்டேஷனில் தான் இந்த மாதிரி க்ரீனரி இருக்கணுமா? கோஸ்டல்லையும் இருக்குது பாருங்கள். அரபிக் கடலோரம் அழகாக உள்ளது. கத்திரிக்காய் செடியாக என்ன பண்ணுறாங்க? கத்திரிக்காய் பறிக்கிறாங்களா? என்னடா ஏதோ காட்டுக்குள்ளே போகணுன்னு மட்டும் நினச்சிக்காதீங்க. தரமாக இருக்கும் இந்த பிளேஸு. யாருன்னா வந்தீங்கன்னா அந்த காட்பாடிலேருந்து ஸ்ட்ரைட்டாக மட்டு பிச்சுன்னு போடுங்க. சூப்பராக இருக்கும் உள்ளே என்ட்ரி கொடுக்கும்போது. வந்துச்சு பாருங்கள், கடலை பாருங்கள், கடலை பாருங்கள், பாருங்கள் 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 மக்களே பாருங்கள். ஐயோ சன்செட் வியூங்க, தரமான வியூ. எவ்வளோ கார்ஸு எவ்வளோ ஸ்கூட்டர்ஸ் இருக்குது பாருங்கள். அப்பயே வரப்போ ஒன்றுமே எந்தில்லை. அடா 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 அடாடா. வை ப்ரோ, திஸ் இஸ் பியூட்டி ப்ரோ, திஸ் இஸ் கோஸ்டல் ரோடு ப்ரோ, என்ஜாய்மெண்ட் ரைட் ப்ரோ. அடிச்சு ஓட்டலாமா? கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு போகலாம் ப்ரோ, நல்லா இருக்குது. நம்மள மாதிரி தான் வராங்க எல்லாரும். ஆமாம் அப்படிதான் பேபி. எவ்வளோ அழகாக இருக்குது பாரு இப்போ கடல் பார்க்குறதுக்கு. காய்ஸ், திஸ் இஸ் ஏ கோஸ்டல் ரோடுங்க. கோஸ்டல் பக்கத்தில் இருக்கிற அங்கே தெரிஞ்சு பாருங்க லைட் ஹவுஸ். லைட் ஹவுஸ்க்கு போக போகிறாங்க. இங்கே 7 கிலோமீட்டர்னு இருக்குது ஒரே ரோடு. சாரி 7 கிலோமீட்டர், ஒரு 4 கிலோமீட்டர் இருக்குது ஒரே ரோடு. போய்கிட்டே இருக்கலாம். போயிடலாம் ப்ரோ, போகலாம் ப்ரோ. நம்மளுக்கு தான் ஆச்சு. 2 பக்கம் தென்னந்தோப்பு, பழைய காலத்து வீடு, அது பக்கத்தில் கடல், ஒரு அழகான ஊர், அழகான ஊருக்குள்ளே நாங்களும் போகையில்லை. நிறைய கார்களும் இந்த இடத்துல வருது. கடலோரம் போகணுன்னு பார்த்தா கொஞ்சம் ஊருக்குள்ளே வந்துச்சு. எவ்வளோ நேரம் எப்படியா போகிறதுன்னு எனக்கும் தெரில. பார்க்கலாம் இருங்க. இந்த பாருங்கள் ஆஞ்சநேயர் கோயில் பக்கத்தில் தெரில. இங்கே எல்லோரும் மீன் சாப்பிடாமல் இருக்கவே மாட்டாங்க கடல் பக்கத்தில் இருக்கிறதுனால. ஆனால் அந்த இடத்துல ஆஞ்சநேயர் கோயில், ராமர் கோயில் தான் அதிகமாக இருக்குது. இன்னும் எவ்வளோ தூரம் அப்படியே இருக்குன்னு தெரில. கொஞ்சம் கடல் பக்கத்தில் கூட்டு போனால் நல்லாயிருக்கும் ரோடு. இந்த பக்கம் நிறைய ரெசார்ட்டு இருக்குது. எல்லாம் பீச் ரெசார்ட்டு, பீச் ஸ்டேஸு, ஹோம் ஸ்டேஸ் எல்லாம் இருக்குது. பட் எல்லாமே ஹெவி காஸ்ட்லி. பர் டேக்கு 5000 மேலே தான் இருக்குது. அது கம்மி எதுவும் இல்லை. அதெல்லாம் அதை பற்றி நம்ம சிந்திக்கவே கூடாது. லைட் ஹவுஸ் பார்க்க வந்த இடத்துல இவ்வளோ பெரிய கூட்டம். இங்கேயுமா ஏகப்பட்ட கூட்டம் இருக்கணும். நம்மள மாதிரி தான் எல்லாம் வருவாங்க. மேலே போக முடியுமில்லன்னு கூட தெரில. தென்னை மரம், பாக்கு மரம். நம்மளுக்கே எப்படி கடுப்பேறுது. இங்கே அடிக்கடி வரவங்களுக்கு எப்படி இருக்கும் லோக்கல் பீப்புள்ஸுக்கு? இந்த ரோடு பிளாக் பண்ணி வச்சுட்டா. ஐயோ எவ்வளோ வெஹிக்கிள்ஸ் இருக்குதுங்க. அடா வந்துட்டோம்னு நினைக்கிறேன். வந்துட்டோம். ஆடா அங்கேருந்து பார்க்கும்போது ஒன்றுமே தெரில. எங்கே பாருங்கள் எவ்வளோ வெஹிக்கிள்ஸ் இருக்குது. அடா சாமி, இவ்வளோ வண்டிங்களா? அங்கே இருக்கும்போது எதுவுமே தெரியல. போகலாம் வாங்க. போயிட்டாக்கணும். என்ன பிளான் கேட்டால் நம்மளா பண்ணுறதுக்கு அது போயிடுவோம். மற்றது அப்புறம் பார்த்துக்கலாம். பைக் எங்கன்னா சொருக வேண்டியது தான். இது மட்டும் வேலைக்கு ஆகாது. ஸ்கூட்டி எங்கன்னா சொல்லிட்டு போயிடும். இருங்க பைக் பார்க் பண்ணிட்டு வரேன். ஹலோ டியர் மக்களே, இப்போ நாம காப்பு பீச் ரீச் ஆகிட்டோம். காப்பு பீச்சில் கூட்டத்தை பாருங்க, எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. வெளியே பார்க்கும்போது அவ்வளவு கூட்டமே இல்லை. இங்க பார்த்தா அவ்வளவு கூட்டம் இருக்குது. எங்க இருக்கிற ஊர் மக்கள் எல்லாம் அங்கதான் இருக்கிற மாதிரி இருக்குது. அப்படியே கொஞ்ச நேரம் காப்பு பீச்சை ரசிச்சு பார்த்துட்டு அங்க தூரத்தில் தெரியுது பாருங்க லைட் ஹவுஸ். அதான் நாங்க பார்க்க போறோம். Salunga bro, we are going lighthouse, 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 lighthouse. Hello girls, hello.
B1C lighthouse viewpoint in Arabian Sea, Arabian Sea. Wonderful lighthouse, 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 lighthouse. Beauty, beauty, beautiful lighthouse. Beauty, beauty, beautiful lighthouse. Beauty, beauty, beautiful lighthouse. Beautiful lighthouse, lighthouse, lighthouse. Beauty, beauty, beautiful lighthouse. Beauty, beauty, beautiful lighthouse. Beauty, beauty, beautiful lighthouse. Beauty, 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 beautiful lighthouse. என் மக்களே ஃபஸ்ட் டைம் லைஃப்பில் லைட் ஹவுஸ் வந்திருக்கிறேன். லைட் ஹவுஸ் டாப் வந்து காப்பு பீச், மேலே காப்பு லைட் ஹவுஸ் இருக்குது, மேலே பார்க்கணும். பேக் கேமரா பாருங்கள். ப்ரோ எப்படி இருக்குதா? வேற மாதிரி லைஃப்லேயே ஃபர்ஸ்ட் டைம் இதுதான். பாரு மக்களே, பேக்கில் தான் லைட் ஹவுஸ் இருக்குதா. இப்போ டாப்பில் போயிட்டு வர போகிறோம், வாங்க போய் பார்க்கலாம். இந்த வியூவில் கிளாரிட்டி செம்மையாக இருக்குது. பேக்ரவுண்டில் காட்ட போகிறாங்க, என்னமா இருக்குது கடலை பார்க்குறதுக்கு. காப்பு பீச், காப்பு லைட் ஹவுஸ் சூப்பராக இருக்குது பாருங்க. காப்பு பீச்சோட லைட் ஹவுஸ்க்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். இந்த லைட் ஹவுஸ்க்குள்ளவே என்ட்ரிக்கு எவ்வளோ டிக்கெட் ரேட்டுன்னு இங்கே ஒரு போர்டு வச்சுருக்காங்க. அதை நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கங்க. டிக்கெட்டோடைய போர்டை மட்டும் பார்க்கணும், மற்றதெல்லாம் பார்க்கக்கூடாது. அதுக்கு கம்பெனி பொறுப்பே இருக்காது. போகணும். ஐயோ எவ்வளோ தூரங்குது பாருங்கள். நல்லா இருக்குது போனா. எவ்வளோ பெரிய கியூ நிற்கிது. எவ்வளோ பெரிய கியூ ப்ரோ. யார் காய்ஸ் நைட்டு 6:45 வியூ பாருங்கள் எப்படி இருக்குது. ஒன்றுமே தெரியல. நாங்கள் ஃபாஸ்ட்டாக வந்தோம், அதுக்கு லேட் ஆகிடுச்சு, க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அடாடா ப்ரோ, தரமான காற்று ப்ரோ. இவ்வளோ நேரமாக ஏறி வந்தோமா? கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. அவ்வளோ கூட்டம். மேலே டாப்பில் கெஞ்சது ஒரு 50-100 பேர் இருந்தாங்க. அவங்களாம் ஒருத்தர் அந்த வழி தான் ஏறி இறங்கணும். அது ஏறி இறங்கிட்டு பிறகு டாப் வியூ பார்க்கறது நாங்கள் மேலே போனோம். இதுக்குள்ளே பாருங்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் பார்த்துட்டு லாஸ்ட்டாக நாங்கள் தான் இருந்தோம். ரொம்ப நல்லா இருந்தது டாப்லேருந்து பார்க்கும்போது. காப்பு பீச்சோட லைட் ஹவுஸ். நீங்களும் யாரா காப்பு பீச்சுக்கு உட்காந்தீங்கன்னா அந்த லைட் ஹவுஸை பார்த்துட்டு போங்க. ஈவினிங் டைமில் வாங்கலாம், அப்போ தான் நல்லாயிருக்கும். ப்ரோ பயமாக சுமார் ப்ரோ. நீ வேறு வாய்ச்சோறு கீச்சோறு நீங்கிற. எனக்கு தான் சொன்ன லைட் ஆகாதுன்னு. கூட என்ன ஸ்கேப் பண்ணும்போது என்ன கவலை உங்களுக்கு? ஆமாம், என் கூட சக்திமான் வச்சுக்கிறேன் கிரி பிடிக்கிறதுக்கு. ப்ரோ அதான் கிருஷ்ணர் கோயிலா? இல்லை அதான் லைட்டிங். அது எந்த முழுக்குன்னு யாருக்கு தெரியும். மக்களே சாரி மக்களே, 6 மணிக்கு வந்து லைட் ஹவுஸ் வீடியோ எடுக்கலான்னு பார்த்து லாஸ்ட்டாக 7:30 மணிக்கு வந்து வீடியோ எடுத்துருக்குறோம். ஸோ சேட். ஆமாம் பாஸ் பண்ணிக்கிட்டோம். நைட்டில் வந்து லைட் ஹவுஸ் எடுக்கலான்ட்டு இப்போயே வந்து மாட்டோம் நம்ம. ஏன் ப்ரோ, கடலையும் தெரியல, கடலும் தெரியல. கடலில் இருக்கிற போட்டிங் தான் தெரியுது லைட்டு. ஃபைனலாக காப்பு பீச்செல்லாம் பார்த்துட்டு நம்ம பையன் என்ன பண்ணான், பைக்கில் போகணுன்னு ஆசைப்பட்டான். இந்த ஜீப்பில் ஒரு ஆளுக்கு 200 சரி வேறு வழி இல்லை, ஒரு ரவுண்டுக்கு போயிட்டு வான்னு அமுச்சு விட்டேன். அப்படி போய் இப்படி வந்தானுங்க. 360 கொடுத்து அமிச்சு வீடியோ ஷூட் பண்ணால்
அவ்வளோ கிளியாரிட்டி இல்லை நைட் டைமில். நல்லா காப்பு பீச் எல்லாம் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு நாங்கள் ரிட்டர்ன் கிளம்பிட்டோம். இதுக்கடுத்து நாளைக்கு நம்ம ரிட்டர்ன் கிளம்பிட்டு தான் ஊருக்கு. இன்னைக்கோட உடுப்பி விழாக்கெல்லாம் முடிச்சிட்டோம். The next day, the next day, the next day. மக்களே ஆளோன்னு 4 நாள் தான் ப்ரோ. 4 நாள் நம்ம ரைடு இதோடு முடிவடைகிறது. உடுப்பி ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கிறோம். உடுப்பி டு பெங்களூர் ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். இன்னொரு 5 மினிட்ஸில் வந்துடும். அப்புறம் ஓவரால் ட்ரிப் எப்படி இருந்துச்சு நீங்கள் கேட்பீங்க, நீங்கள் நான் கேட்குறேன். ஒரு சின்ன சேஞ்சு. சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. பழையபடி விடை கோடி விடைக்கிற நம்ம அங்கே ஒரு ஆள் கை மட்டும் காட்டுது பாருங்க, சூப்பர்னு. ஏன்னா ரொம்ப டயர்ட் ஆயிட்டு நல்லா இருக்குது. 10 வாட்டி மறுபடியும் வரும். வரோம். நான் அது விலாகலாம் பண்ணலை, இதிலே முடிச்சுக்கிறேன். பாய் பாய். அப்பா அதான் பாய் அடிச்சிட்டாரு. கிருஷ்ணர் கோயில் நல்லா இருந்துச்சு. எதிர்பார்க்கவே எல்லாமே நல்லா இருந்துச்சு. கிருஷ்ணர் கோயிலும் சூப்பராக இருந்துச்சு. கிருஷ்ணர் கோயிலும் எதிர்பார்த்த விட ஆனா நல்லா எல்லா இடமும் சூப்பரா சூப்பரா எல்லா இடமும் செலக்ஷன் பண்ணி சூப்பரா பக்காவா பார்ட்டி பண்ணி கூப்பிட்டு வந்தாரு. துப்பாக்கி பார்ட்டி பண்ணி கேப்டன் எங்க பையன் என்ன சொல்லுவா லீடர்னு சொன்னது குறைய இல்லைங்க. அவர் லீடர்ஷிப் கரெக்டாக பண்ணிட்டாரு, சூப்பராக பண்ணிட்டாரு. இப்படி ஒரு ஆள் இல்லைன்னா நாங்க போய் பேபேன்னு முடிச்சுட்டு வந்துருப்போம். உடுப்பி மாப்பிளை பீச், மாப்பிளே இல்லை மல்பே, மாப்பிளை நான் சொல்லி சொல்லி எல்லாரும் அப்படியே பழகிட்டாங்க ப்ரோ. மல்பே பீச், அந்த ஐலாண்டு செட்மரி ஐலாண்டெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி நைட்டு போனோம், லைட் ஹவுஸ் சூப்பராக. காப்பு பீச் லைட், அப்புறம் என்ன வச்சு காப்பு பீச் நல்லா இருந்துச்சு. நாங்க ஜூஸ் குடிக்கிறோம் போறோம். அப்புறம் உடுப்பிலிருந்து முடேஸ்வரம் வரைக்கும் 2 வீலர் போனோம். சூப்பரான நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. அதே மாதிரி கொல்லூர் போனது ஹில்ஸ் வரை போனது, அது நல்லா இருந்துச்சு. எல்லாமே சூப்பர், எதுவுமே குறை சொல்கிறதுக்குலாம் இது இல்லை. நல்லா இருந்துச்சு, சூப்பராக முடிஞ்சிச்சு. தேங்க்யூ. ஓகே, நன்றி. உங்களுக்கு தான் தேங்க்யூ சொல்லணும். நாங்க தேங்க்யூ சொல்றோம், சூப்பரா கூப்பிட்டு வந்தீங்க. தேங்க்யூ. நாம எல்லா வீடியோக்கும் சொல்லிக்கணும். இப்போ தேங்க்யூ. ஸோ மறுபடியும் எப்பவும் போல் கடைசியாக மெல்லை விடைகோடு மனமேன் சாங்க போட்டுடலாம். அடுத்து மீண்டும் சந்திப்போம் விரைவில். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் NS கேப்டன் துப்பாக்கி பாட்டு. உங்கள் மலைகளின் நண்பன். ஓகே மக்களே, இதோட அந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இதே போல் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பை பாய்.